நிறைய பேர் சார் விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்தீங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஆனால் நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம், பிஸ்னஸ் மேனு. நாங்கள் காலையில் இருந்து தொழில் பார்த்துட்டு சாயந்தரம் போய் நீங்கள் சொல்கிற மாதிரி பிள்ளையார்லாம் வாங்கிட்டு வந்து நிறைய பூஜைகள், புனஸ்காரங்கள், பத்திரி புஷ்பங்கள், மஞ்சள், அந்த மஞ்சளுடைய பொடி இதெல்லாம் வச்சு நாங்கள் செய்யணுன்னா நைட்டு 10-11 மணிக்கு மேலே கடைங்க இல்லை. நாங்களே காலையிலேருந்து உழைச்சிட்டு வரோம். எளிமையாக பூஜை பண்ணுறதுக்கு என்ன வழி? இந்த விநாயகர் சதுர்த்தியை எளிமையாக இருக்கிறது எங்கள் வீட்டில் என்னவோ அதை நாங்கள் பயன்படுத்தி விநாயகர் சதுர்த்தி வழிபடணும் சார். பணம் இருக்கிறவனுக்கு மட்டும்தானா, படாடோபத்துக்கு மட்டும்தானா விநாயகர் சதுர்த்தி? எளிமையாக எல்லாருக்கும் உகந்தது தானே விநாயகர் சதுர்த்தி. அதே மாதிரி உடம்பு சரியில்லாதவர்கள் இருப்பாங்க, வயதானவர்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வெளியே போய் கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட முடியாது. இதை எல்லாத்த விட பொருள்லாம் இந்த க்யூவில் நின்று மார்க்கெட்டில் போய் நின்று அதெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. ஒரு சில ஊரில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த மழை பெய்யறதுல இவங்க நினைஞ்சிக்கிட்டு போக முடியாது, வாங்கி கொடுக்கறதுக்கும் ஆட்கள் இருக்காது. இப்படிப்பட்ட நேரத்தில் எளிமையாக இந்த விநாயகர் சதுர்த்தியை எங்கள் வீட்டில் எப்படி சார் செய்யலாம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுங்க. வெள்ளருக்கு திரின்னு விற்பாங்க. அது மிஞ்சி போனால் ஒரு ரூபா இல்லை 2 ரூபா தான் இருக்கும், வாங்கிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு 4 அகல் விளக்கு, 4 அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி, ஞாபகம் வச்சுங்க, நெய் தீபம் கிடையாது, நல்லெண்ணெய் கிடையாது, தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த வெள்ளருக்கு திரி போட்டு நல்ல ஜம்முன்னு ஒரு மஞ்சளில் பிள்ளையார் செஞ்சு ஒரு வெத்தலை மேலே வச்சு, அதுக்கு மேலே உங்கள் வீட்லேயே பூக்குப்பேன் அந்த பூவை வச்சு மஞ்சள் வச்சு, மஞ்சள் இருந்தால் தெளிங்க, அப்படி இல்லைன்னா ஒரு வெல்லம் எடுத்துங்க, ஒரு வெத்தலை மேலே வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லுங்கள். விநாயகர் அகவல் தெரிஞ்சால் ரொம்ப ரொம்ப உத்தமம். இதையெல்லாம் சொல்லுங்கள். உங்கள் பேரன், பேத்தி, பிள்ளைங்க, மருமக, மக இவங்களெல்லாம் வச்சு விநாயகர் அகவல் குடும்பத்தோடு சொல்லுங்கள். இல்லைன்னா செல்லில் பாட்டு போட்டுங்க, நெட்டில் போட்டுங்க, அதை கேளுங்க. அதை கேட்டுக்கிட்டே பூஜை பண்ணுங்க. நிச்சயமாக நைவேத்தியம் பண்ணுங்க. சார் மோதகம் இல்லையே சார், லட்டு இல்லையே சார் அப்படின்னு மன கஷ்டப்பட வேண்டாம். அந்த வெல்லம் மட்டுமே போதும் விநாயகருக்கு மிக ஏர்வை. அந்த தீபம் மட்டுமே போதும் உங்கள் வீட்டில் ஒளி விளக்கு ஏற்றுவதற்கான நேரம். நல்ல காலம் பிறந்தது, நல்ல நேரம் வந்தது, இனி உங்களுக்கு பொன்னான காலம்தான் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த விநாயகர் சதுர்த்தியை வணங்கி பாருங்கள். நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே செய்வோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.